இந்தியாவில் நேற்று இரவு நம்ம எல்லோருமே நிம்மதியாக தூங்கிக்கிட்டு இருந்த அதே சமயத்தில் இந்திய ராணுவம் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற பேரில் பாக்குக்கு எதிரான பதில் தாக்குதல் அப்படிங்கிறத சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. இதன் விளைவாக பாக் அரசாங்கமே மிகப்பெரிய ஒரு நடுக்கத்தில் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த போர்ல இருந்து பாக் அரசாங்கம் தப்பிப்பதற்கான முயற்சிகள் எல்லாம் தோல்வியை சந்திச்சது எப்படி, இந்தியாவுக்கும் பாக்குக்கும் இடையில ஒரு போர் ஏற்பட்டால் எவ்வளவு நாட்களுக்கு இந்த போர் நீடிக்க வாய்ப்புண்டு அப்படிங்கிறத பார்க்க போறோம். கூடவே ஒருவேளை சீன அரசாங்கம் பாக்குக்கு இந்த போர்ல உதவி செஞ்சது அப்படின்னா அதை இந்தியாவால் சமாளிக்க முடியுமா, அதை சமாளிக்கிறதுக்கு இந்தியா வைத்திருக்கக்கூடிய திட்டம் என்ன, இந்த மாதிரி பல விஷயங்களை பற்றியும் இந்த ஒரு வீடியோவில் ரொம்பவே டீட்டெயிலாக பார்த்துடலாம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, இந்திய அரசாங்கம் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பாஹல்காம் அட்டாக்குக்கான ரிவெஞ்ச் ஸ்ட்ரைக்ஸ் அப்படிங்கிறத நேற்று இரவு நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரைக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோஸில் சொல்லியிருந்த மாதிரியே பாக்கில் இருந்த தீவிரவாத முகாம்களை குறிவச்சு தான் தாக்குதல் நடத்தப்பட்டிருந்திருக்குது. ஸோ இந்த தீவிரவாத முகாம்கள் முக்கியமாக ஜெய்ஷ் இ முகமது, லஷ்கர் இ தொய்பா இந்த இயக்கத்தை சேர்ந்த முகாம்கள் தான் இந்த தாக்குதலுக்கு இரையாகி இருக்குதுங்க. ஸோ இந்த தாக்குதல் பார்த்தீங்கன்னா முசாஃபராபாத், முருடிக்கே, அதே மாதிரி பகவல்புரா, முக்கியமாக பகவல்புராவில் இருந்த முகாம்கள் தான் குறிவைத்து ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற பேரில் இந்த தாக்குதல்களை இந்தியன் ஆர்மி நடத்தி முடிச்சிருக்குது. ஸோ இந்த தாக்குதல் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு சக்ஸஸ். இந்தியா சைடில் எந்த ஒரு கேஷுவலிட்டிஸுமே இல்லை, எந்த விமானங்களும் எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் இந்தியாவுக்கே திரும்ப வந்திருக்குது. அதே சமயம் பாக்கினுடைய F-16 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறதாகவும் இந்திய அரசாங்கம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்குதுங்க. ஸோ இந்த ஒரு தாக்குதலில் இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பாக் அரசாங்கம் பார்த்தீங்கன்னா கடந்த சில நாட்களாகவே ஓடி ஓடி எல்லா நாடுகள்கிட்டையும் உதவி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதே காரணத்துக்காக தாங்க பாக் அரசாங்கம் ஐநா பாதுகாப்பு சபையில் சீனாவினுடைய உதவியோட எப்படியோ ஒரு வழியாக ஒரு க்ளோஸ்ட் டோர் மீட்டிங் அப்படிங்கிறத அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த க்ளோஸ்ட் டோர் மீட்டிங்கில் போயிட்டு இந்தியாவுக்கு எதிரான மனநிலைமையை உலக நாடுகளுக்கு மத்தியில் விதைச்சிடலாம், ஸோ இதன் மூலமாக இந்தியா மேலே ப்ரெஷர் போடலாம், இந்த போரை தடுத்து நிறுத்தலாம் அப்படின்ற எண்ணத்தோட தாங்க ஐநா பாதுகாப்பு சபை கூட்டத்துக்கு பாக் அரசாங்கம் போச்சு. ஆனால் அங்கே நடந்த காட்சிகளே கம்ப்ளீட்டாக வேறங்க. ஐநா பாதுகாப்பு சபையில் இருந்த எல்லா நாடுகளும் பார்த்தீங்கன்னா பாக் அரசாங்கம் முன்வைத்த இந்த ஃபால்ஸ் ஃபிளாக் அட்டாக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏற்றுக்க மறுத்துட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டும் இந்தியா தான் இதை ஒரு ஃபால்ஸ் ஃபிளாக் அட்டாக் மாதிரி பண்ணி எங்கள் மேலே பழிய தூக்கி போட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கிறாங்க. அதற்கு பல நாடுகள் மத்தியிலிருந்தும் எதிர்ப்பும் கூடவே கடுமையான கேள்விகளும் பாக்கை நோக்கி முன்வைக்கப்பட்டிருந்திருக்குதுங்க. ஸோ இதன் விளைவாக பார்த்தீங்கன்னா ஐநா பாதுகாப்பு கவுன்சிலை வச்சு நம்ம தப்பிச்சிடலாம்னு நினச்ச பாக்கினுடைய கனவு கம்ப்ளீட்டாகவே சிதைக்கப்பட்டிருக்குதுங்க. அது மட்டும் இல்லை, ஐநா பாதுகாப்பு கவுன்சிலுக்கு முன்னாடியே ரஷ்யா கிட்டையும் ஈரான் கிட்டையும் பாக் அரசாங்கம் உதவி கேட்டிருந்திருக்குது, இந்த மாதிரி இந்தியாவை தடுத்து நிறுத்த சொல்லி. அதில் ரஷ்யா பார்த்தீங்கன்னா முதல்ல ஷிம்லா அக்கார்டில் இந்த மாதிரி 2 நாடுகளும் பேசி தீர்த்துக்கிறேன்னு தானே ஒப்பந்தம் போட்டிருக்கிறீங்க, அந்த மாதிரி பேசி தீர்த்துக்கோங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ரஷ்யா கிட்ட கான்டாக்ட் பண்ணதையுமே பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட இந்த டோன் அப்படியே கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. உடனடியாக ரஷ்ய பிரதமரான விளாடிமிர் புட்டினே இந்திய பிரதமருக்கு கால் பண்ணி அவருடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்ததோடு மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தில் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையுமே தேடி தேடி வேட்டையாடுங்க அப்படின்னு சொல்லி அவர்களுடைய ஆதரவையும் இந்தியா பக்கம் கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகளுமே இந்தியா பக்கம் சாஞ்சிட்டாங்க. இதன் விளைவாக பாக்குக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் இங்கே உருவாகி இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, சமீபத்தில் ஒரு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிறதும் பாக்கினுடைய மிலிட்டரியை வச்சு வெளியாயிருந்தது. ஸோ அந்த ஒரு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ல என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக் அரசாங்கம் ஒரு போர் ஆரம்பிச்சது அப்படின்னா அவங்க கிட்ட அந்த போருக்கு 4 நாளைக்கு தேவையான ஆயுதங்கள் மட்டும்தான் இருக்குது. சிம்பிளா இந்தியா கூடவே ஒரு வார் வந்துச்சு அப்படின்னா 4 நாள் மட்டும்தான் அவங்களால தாக்கு பிடிக்க முடியும். அதற்கு மேல பாக்கு கிட்ட இருக்கிற ஆயுதங்களை வச்சு அவங்களால தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்குதுங்க. ஸோ இந்த நிலைமைக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக் ஆல்ரெடி அவங்களுடைய நாட்டில் பொருளாதார சுமை அப்படிங்கிறது ஜாஸ்தியாக இருக்குது இல்லையா. ஸோ அதனால் ரஷ்யா உக்ரைன் போர் நடந்ததை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு உக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்கள் விற்று அதன் மூலமாக பெரிய அளவுக்கு பணம் சம்பாதிச்சிருந்துருக்கிறாங்க. ஸோ இதன் விளைவாக அவங்களோட ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இப்போ டவுன் ஆயிடுச்சுங்க. அதனால தான் இப்போ அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்பொழுது அவங்களுக்கு தேவையான ஆயுதங்கள் அவங்க நாட்டுக்கிட்ட இல்லை. சரிப்பா, அப்போ 4 நாளைக்கு மேலே தாக்கு பிடிக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா
கண்டிப்பா கிடையாதுங்க. ஸோ எப்படியும் சீன அரசாங்கம் பாக்குக்கு தேவையான உதவிகளை இந்த ஒரு விஷயத்துல பண்ணுவாங்க. ஸோ என்னதான் டைரக்டா சைனா இந்த விஷயத்துல தலையிடல அப்படின்னாலும் இன்டைரக்டா பாக்குக்கு தேவையான ஆயுதங்களை சீனா கொடுக்கும். அது மட்டும் இல்லை, சைனாவை பொறுத்த வரைக்கும் இந்த பாக் ஆக்குபைடு ஜம்மு காஷ்மீர் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர்களுடைய இந்த பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் கனவுல ஒரு முக்கியமான மையப்புள்ளி அப்படின்னா இந்த POJK தான். ஸோ கண்டிப்பாக ஒரு வார் வந்துச்சுன்னா இந்த முறை இந்தியா இந்த POJKவை பாக்கு கிட்ட விட்டு வைக்காது, ரீடேக் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்குது. ஸோ அப்படி ஒரு வேளை இந்த பகுதியை இந்தியா வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது சைனாவுக்கு ஒரு மிகப்பெரிய பேட் நியூஸா மாறும். பாக்கில் அவர்களுடைய கனவுகள் எல்லாம் சுக்குநூறா செதஞ்சு போகும். இவ்வளவு நாளா சீனா பாக்கில் செலவு பண்ண காசு எல்லாமே பார்த்தீங்கன்னா லிட்டரலா வந்து குப்பையில தான் போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ஏன்பா அப்படி பார்த்தா சீனா பாக்குக்கு தேவையான ஆயுதங்களை வேணுங்கிற அளவுக்கு வாரி வாரி வழங்குவாங்களே, அவங்களால தேவையான அளவுக்கு பாக்குக்கு சப்ளை பண்ண முடியுமே, அப்ப இந்த போர் இழுத்துக்கிட்டே போயிடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலா அதற்கான வாய்ப்பு குறைவுங்க. காரணம் நம்மளுடைய பாஸ்ட் ஹிஸ்டரிவெல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், இந்தியாவுக்கும் பாக்குக்கும் இடையில ஒரு பிரச்சனை வந்தா அது ரொம்ப காலத்துக்கு நீடிக்காது. அதற்கு முக்கிய காரணம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாகவும் சரி, ஏர் சுப்பீரியாரிட்டி கூடவே நேவல் சுப்பீரியாரிட்டி இது எல்லாமே நம்மளுக்கு சாதகமா இருக்கும். ஆனா பாக்கு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அவங்களுக்கு எதிராக இருக்கும். வேற எந்த நாடுகள் அவங்களுக்கு தேவையான ஆயுத உதவியை பண்ணாலுமே கூட பாக்கால தாக்கு பிடிக்க முடியாது, அன்லஸ் அந்த நாடுகளே டைரக்டா பாக் சைட்ல வந்து சண்டை போட்டால் ஒழிய. உதாரணத்துக்கு சொல்லணும்னா 1971 போர் நடந்த பொழுது பாத்தீங்கன்னா அமெரிக்காவே நேரு உள்ள நுழையறதுக்கு முயற்சி செஞ்சதுக்கான காரணம் என்னங்க, ரொம்பவே சிம்பிள். இந்தியா கிட்ட நேவல் சுப்பீரியாரிட்டியும் இருந்தது, ஏர் சுப்பீரியாரிட்டியுமே இருந்தது. அது ரெண்டையும் பாக்னால சமாளிக்க முடியல. இதுக்கு மேல அவனை தனியா விட்டோம் அப்படின்னா அவன் காலி ஆயிருவான். நம்ம உள்ள போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் யூஎஸ் வந்து பாக் சார்பா உள்ள வர முயற்சி செஞ்சது. ஆனா அந்த சமயத்துல ரஷ்யா இந்தியாவுக்கு பக்கபலமா இருந்ததுனால அமெரிக்காவால தலையிட முடியல. இதன் விளைவா கூடிய விரைவிலேயே பாக் அரசாங்கம் வீழ்த்தப்பட்டது. ஸோ இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை தாங்க நிலவுது. ஆனால் அன்னைக்கு இந்தியா கிட்ட குளோபல் டிப்ளமேட்டிக் பவர் அப்படிங்கிறது இல்லை. ஆனால் இன்னைக்கு இந்தியா கிட்ட அது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நேவி, ஏர்ஃபோர்ஸ், லேண்ட் ஃபோர்ஸ்னு சொல்லி எல்லா வகையிலுமே இந்தியா தன்னை மிகப்பெரிய அளவுக்கு பலப்படுத்திக்கிட்டே வந்திருக்குது. ஸோ இதன் விளைவாக பார்த்தீங்கன்னா என்னதான் சைனா இந்த லேண்ட் ஃபோர்ஸஸ்க்கு பாக்குக்கு பெரிய அளவுக்கு உதவிகள் செஞ்சாலுமே கூட இந்தியாவினுடைய நேவியும் இந்த ஏர்ஃபோர்ஸும் பாக்குக்கு எதிராக பயங்கர சுப்பீரியராக இருக்கும் அப்படிங்கிற கருத்தை மாற்றவே முடியாது. ஸோ இந்த ரெண்டு ஃபோர்ஸும் சேர்ந்து பார்க்க ஒரு வழி பண்ணாங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக பாக்குனால தாக்க பிடிக்க முடியாதுங்க. ஒரு சிம்பிளான உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கடந்த மே 5ஆம் தேதி அன்னைக்கு இந்தியாவினுடைய P-8 அப்படின்னு சொல்லக்கூடிய போர் விமானம் பாக்கினுடைய ஏர் ஸ்பேஸ்க்குள்ள போயிருக்குதுங்க. ஸோ யோசிச்சு பாருங்க, பாக் வந்து அவங்க நாட்டோட ஏர் ஸ்பேஸையே க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்தியா கூட இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கிற சமயத்துல இந்திய அரசாங்கத்தினுடைய பொசைடான் விமானம் பாக்கினுடைய ஏர் ஸ்பேஸ்க்குள்ள நுழைஞ்சது அப்படிங்கிறது அந்த நாட்டினுடைய இறையாண்மையவே சேலஞ்ச் பண்ண ஒரு விஷயம். ஆனா அதற்கு பதிலடியா பாக்கினால என்ன பண்ண முடிஞ்சது? ஒண்ணுமே பண்ண முடியலங்க. சிம்பிளா அவங்க வந்து எப்படி பிரம்மோஸ் 124 கிலோமீட்டர் பாக்குக்குள்ள போனப்ப வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி இந்தியாவினுடைய இந்த போர் விமானம் பாக் ஏர் ஸ்பேஸ்க்குள்ள நுழைஞ்ச பொழுது வேடிக்கை பார்த்துக்கிட்டு தாங்க இருந்தாங்க. ஸோ எதற்காக இந்திய அரசாங்கம் இந்த மாதிரி பாக் ஏர் ஸ்பேஸ்க்குள்ள போர் விமானத்தை அனுப்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ஒரு காரணம் தான். ஸோ இப்படி ஒரு போர் விமானம் அவங்க ஏர் ஸ்பேஸ்க்குள்ள போகும் பொழுது எவ்வளவு சீக்கிரமா அதுக்கு ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக யூஸ்வலா இந்த போர் நடக்கிறதுக்கு முன்னாடி எல்லா நாடுகளுமே இந்த மாதிரி சோதிச்சு பார்ப்பாங்க. ஸோ இதன் மூலமா பார்த்தீங்கன்னா எதிரி நாட்டினுடைய ரியாக்ஷன் டைம் எவ்வளோ அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதை வச்சு அவங்க மேலே ஒரு ஏர் ஸ்ட்ரைக் பண்ணணும் அப்படின்னா எப்படி வந்து அதை பிளான் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பக்காவாக அதை வச்சு பிளான் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பொசைடான் விமானத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கராச்சி போர்ட்டை நோக்கி தாங்க போயிருக்குது, அந்த ஏர் ஸ்பேஸ்க்குள்ள தான் என்ட்ரு ஆகியிருக்குது. யோசிச்சு பாருங்க, கராச்சி போர்ட்டில் நிற்கக்கூடிய ஷிப்ஸை எல்லாமே இந்த ஒரு ஏர்கிராஃப்ட்னால ஆன்டி ஷிப் மிசைல்ஸை பயன்படுத்தி தாக்கி அழிக்க முடியுங்க. அந்த மட்டும் இந்தியா பண்ணுச்சு அப்படின்னா பாக்கினுடைய பொருளாதாரமே அப்படியே காலை விரிச்சு படுத்துரும், அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா சீனா என்னதான் பாக்குக்கு தேவையான ஆயுதங்களை கொடுத்து உதவி பண்ணாலுமே கூட இந்தியாவினுடைய ஏர் சுப்பீரியாரிட்டியும் நேவல் சுப்பீரியாரிட்டியும் பாகிஸ்தான் ஒரு வழி பண்ணிடும். அது பத்தாதுன்னு சொல்லி பாக்க பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பொருளாதாரம் ஆல்ரெடி வீக்கா இருக்குது. ஸோ போர் நடக்கும் பொழுது பொருளாதாரம் இன்னுமே ரொம்ப வீக் ஆகும். ஆனால் இந்தியாவினுடைய பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ்லி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஈவன் ரேட்டிங் கொடுக்குற ஏஜென்சியான மூடிஸ் கூட பார்த்தீங்கன்னா ஒரு போர் வந்துச்சு அப்படின்னா பாக்குக்கு அதனால பொருளாதார சேதம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவுக்கு இருக்கும். ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணாது, ஒரு மினிமல் இம்பாக்டை தான் கிரியேட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒரு போர்னு வந்துட்டா கண்டிப்பாக வந்து சண்டை போடுறது மட்டும் அது உதவி பண்ணிடாது இல்லையா, கண்டிப்பாக பொருளாதாரமும் வேணும்.
அப்படி இல்லையா பெரிய நாடுகளுடைய பேக்கிங் சப்போர்ட் அப்படிங்கிறது வேணும். இதெல்லாம் இல்லை அப்படின்னா போரை தொடர்ந்து நடத்த முடியாது. ஸோ பாக்குக்கு இந்த ஒரு சூழ்நிலை தாங்க இப்போ நடக்க போகுது. அது மட்டும் இல்லைங்க, சீனா இந்த ஆயுதங்களை பாக்குக்கு கொண்டு போய் சேர்க்கறதுமே ரொம்ப ரிஸ்கியான ஒரு விஷயமா தான் இருக்கும். காரணம், எப்படி பார்த்தாலும் இந்தியாவுக்கு க்ளோஸாக தான் இந்த ஆயுதங்களை கொண்டு போய் ஆகணும். ஷிப்பு மூலமா கொண்டு போகலாமா அப்படின்னா அதுக்கு பாசிபிலிட்டியே கிடையாது. காரணம், எந்த ஷிப்பு வந்து பாக்க ரீச் பண்ணணும் அப்படின்னாலும் இந்திய கடலை தாண்டி தான் போய் ஆகணும். கண்டிப்பா இந்தியா போர் ஆரம்பிச்சது அப்படின்னா பாக்குக்கு எதிராக ஒரு நேவல் பிளாக்கேட் அப்படிங்கிறத பண்ணுவாங்க. ஸோ இதன் மூலமா பாக்குக்குள்ள எந்த ஷிப்பும் போகவும் முடியாது, வெளியே வரவும் முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை கண்டிப்பா உருவாக தான் போகுது. ஸோ கண்டிப்பா அது சீனாவுக்கான வழியா இருக்காது. அதை விட்டா அடுத்த வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாக் ஆக்குபைடு ஜம்மு காஷ்மீர் வழியா இந்த ஒரு ஆயுதங்களை சீனா கொண்டு போய் சேர்த்தணும். ஆனா அப்படி கொண்டு வரும் பொழுது இந்தியாவினுடைய தாக்குதலுக்கு அந்த ஆயுதங்கள் இரையாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ எல்லா வகையிலுமே பாக் ஒரு சிக்கலான சூழ்நிலையில தாங்க இருக்குது. ஸோ இதன் விளைவாக தாங்க என்ன ஒரு சப்போர்ட் இருந்தாலுமே கூட பாக்குனால ரொம்ப நாளைக்கு இந்த போரை நடத்த முடியாது. இப்போ ரஷ்யா உக்ரைன் போர் நடக்கிற அளவுக்குலாம் இந்த போர் நடக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது சுத்தமாகவே கிடையாது. ஸோ கூடிய சீக்கிரம் போர் ஆரம்பிச்சா பாக் சரண்டர் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். ஈவன் சீனாவுக்கு கூட பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க தலைக்கு மேலே பல பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்குது. ஒரு பக்கம் டாரிஃப் வார், இன்னொரு பக்கம் இப்போதான் இந்தியா கூட அவங்க உறவை சரி பண்ணியிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில பாக்குக்கு இன்டைரக்டா அவங்க உதவி பண்ணாலே கண்டிப்பா இந்தியா சீனாவுக்கு எதிராக ஏதாவது நடவடிக்கை எடுக்குங்கிறது அவங்களுக்கு கண்டிப்பா நல்லாவே தெரியும். ஸோ சீனா எல்லா விஷயங்களையும் யோசிச்சு தான் செஞ்சாகணும். ஸோ அவங்களும் பெரிய அளவுக்கு ஹெல்ப் கொடுப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். சரிப்பா, வேற எந்த நாடுகளும் பாக்குக்கு ஆதரவா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா துருக்கி மட்டும் தேவையில்லாம சத்தம் போட்டுக்கிட்டு இருக்குதுங்க. ஸோ துருக்கியினுடைய போர்க்கப்பல் ஒன்று பார்த்தீங்கன்னா முந்தா நேத்து பாக்கினுடைய போர்ட்டுக்கு ஒரு போர்ட் விசிட் அப்படிங்கிறத பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது சிம்பாலிக்கா பாக்குக்கு துருக்கி கொடுக்கக்கூடிய ஒரு ஆதரவா பார்க்கப்படுது. ஸோ அதுக்காக துருக்கி பாக்குக்கு தேவையான எல்லா உதவிகளையும் பண்ணிடுவாங்களா அப்படின்னா அதற்கெல்லாம் வாய்ப்பு கம்மி. அதோட முக்கியமா அப்படி பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்தியாவும் அதற்கு தகுந்த பதிலடியா துருக்கிக்கு கொடுக்கறதுக்கு தயாராக தான் இருக்கும். காரணம், இந்தியாவுக்கு மட்டும் இல்ல துருக்கிக்கும் அங்க ஒரு மிகப்பெரிய வீக்னஸ் இருக்கு, சைப்ரஸ் அப்படிங்கறது பேர்ல. ஸோ இந்தியா துருக்கி ஏதாச்சும் பண்ணாங்கன்னா கண்டிப்பா நாளைக்கு துருக்கிக்கு எதிராக சைப்ரஸ்ல இந்தியாவும் களமிறங்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ துருக்கி இந்தியா கூட இருக்கிற உறவையும் யோசிச்சு நடந்துக்கிறது நல்லது. இது பத்தாதுன்னு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்திய அரசாங்கம் ஆல்ரெடி பார்டரில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் எல்லாமே பயங்கரமா இந்த ஒரு போருக்கு ரெடி பண்ற வேலையில் இறங்கிட்டாங்க. ஸோ மாக் ட்ரில்ஸ் அப்படிங்கிறது நீங்க இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற சமயத்தில் பல மாநிலங்களிலும் நடந்துகிட்டு இருக்கலாம். ஸோ இந்த மாக் ட்ரில்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஏர் ரைடு சைரன்ஸ்ல இருந்து ஒரு அட்டாக் நடத்தப்பட்டுச்சுன்னா அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றது, பிளாக் அவுட் ஆனால் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றது, சிக்னல் இல்லாத சமயத்தில் எப்படி கம்யூனிகேட் பண்றது, இந்த மாதிரி பல விஷயங்களை பற்றியும் இந்த பார்டர்ல இருக்கக்கூடிய ஸ்டேட்ல இருக்கிற மக்களுக்கு இந்திய அரசாங்கம் சொல்லித்தர ஆரம்பிச்சிருக்குது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வகையான சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர் அப்படின்னு சொல்லி ஆகணுங்க. காரணம், பாக் இந்த போருக்கு தயாராகவே இல்லை. அவங்களை பொறுத்த வரைக்கும் இது எப்படியாச்சும் நிறுத்திடணும்னு சொல்லி ஓடி ஓடி எல்லா நாடுகள்கிட்டையுமே உதவி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்தியா இந்த மாதிரி நான் போருக்கு ரெடி, அதுக்கு என் மக்களை தயார்படுத்துறேன் அப்படின்றத காட்டுனாலே பாக்கினுடைய கால்கள் கிடுகிடுகிடுன்னு நடுங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதை தான் இந்தியா ரொம்பவே தெளிவாக பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களுமே ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தெரியும். ஸோ ஃபைனலாக நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நன்றி.